இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஏய், அந்த ஜோசிக்கார மோதிரத்தை கொண்டு போய் அவன் மூஞ்சில தூக்கிடி போ. மாப்பிள்ள, அவன் கிடக்குறான். பணம் புடுங்க. இந்த மாதிரி ஆளுங்க இப்படித்தான் பேசுவாங்க. நீங்க போங்க. அம்மா, நீ அந்த மோதிரத்தை நல்லா பாத்தியா? நான் ஏண்டி அந்த மோதிரத்தை பார்க்கணும்? கௌரோட மோதிரமா? சனா, எப்படி சொல்ற? அது நீங்க கல்யாணத்துல போட்டதுமா? அத முன்னமே சொல்றதுக்கு என்ன? அவர் இருந்தாருமா, அதனாலதான் சொல்லல. ஹேய், அந்த மோதிரம் எங்க? நீங்க தானே அந்த ஆள் மூஞ்சில எரிய சொன்னீங்க. அது போய் வாங்கிட்டு வா. அத நீங்க சொல்லவே இல்லையம்மா. அப்பா, சரி விடு, மோதிரத்தை கொடு. ஐயோ அம்மா, நான் போறதுக்குள்ள அந்த ஆள் போயிட்டாமா. திரும்ப எடுத்துட்டு வந்தா அம்மா திட்டுவாங்கன்னு குப்பையில வீசிட்டேன். ஏய், எவ்வளோ நேரமானாலும் சரி, போய் தேடி எடுத்துட்டு வா. அப்பதான் உனக்கு இந்த மாசம் சம்பளம். போடி. ஜோசியக்காரன் தான் பைத்தியம்னா இதுங்க அதுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. முருகா, நீதான் காப்பாத்துறோம். மாப்பிள்ள, இந்த கல்யாண பேச்சுவார்த்தையை நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். ஏன் அத்தை திடீர்னு இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க? கிரண் ஒத்துக்காதப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க? அவ சின்ன பொண்ணு. 2-3 நாள்ல அவ மனசை நான் மாத்திடுறேன். பாத்துக்கலாம், விடுங்க. என்னடி கிடைச்சதா? என் முதுகெலும்பு உடஞ்சதுதான் மிச்சம், கிடைக்கலமா. சனா சொன்னா அந்த மோதிரம் தானா கிடைக்கலன்னா பரவாயில்ல, விடுங்க. என்ன பையா, திரும்பவும் அதே கல்யாண பேச்சுதானா? தங்கச்சி வாழ்க்கைய பத்தி அண்ணன் கவலைப்படாம இருக்க முடியாதுல்லம்மா. ரொம்ப கவலைப்படாத. பிரசாந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம். நிஜமாவா சொல்ற? ஆமா பையா. அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு பேபி. நேத்து வாடான்னு இன்னைக்கு எப்படிமா? அதெல்லாம் அப்படித்தான். என்னாச்சு? கிரண், பாத்து போக கூடாதா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல.